ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு ரொம்பவே சூப்பரான ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி மல்லி சாதம் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாங்களா? இது பண்றது ரொம்பவே ஈஸிங்க, ரொம்ப சீக்கிரமா பண்ணி முடிச்சிடலாம். நம்ம சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிருங்க. இப்போ மல்லி சாதம் பண்றதுக்காக 2 கைப்பிடி அளவு மல்லித்தலைகள் எடுத்துக்கோங்க. 6 பல் பூண்டு, சின்னதா கட் பண்ண இஞ்சி துண்டு 2 எடுத்துக்கோங்க. ஒரு பெரிய வெங்காயமா நீளமா கட் பண்ணி எடுத்துக்கோங்க. 2 பச்சை மிளகாய் எடுத்துக்கலாங்க. இப்போ இந்த மல்லித்தலைய மிக்சியில போட்டுடலாங்க. இதை நல்லா அரைச்சு எடுக்க போறோம். அது கூடவே நம்ம எடுத்து வச்சிருக்க பூண்டு, இஞ்சி, 2 பச்சை மிளகாய் இதையும் சேர்த்துக்கலாங்க. இது கூட கொஞ்சமா நம்ம தண்ணி சேர்த்து நல்லா அரைச்சு எடுத்துக்க போறோங்க. இந்த மல்லித்தலைய பாருங்க, இப்ப மல்லித்தலை நல்லாவே அரைப்பட்டுருச்சு. இதை அப்படியே தனியா எடுத்து வச்சுக்கலாங்க. அடுத்ததா ஒரு பேன்ல 1 ஸ்பூன் எண்ணெய் ஊத்திக்கலாங்க. எண்ணெய் சூடானதுக்கு அப்புறமா கடுகு, வெள்ளை உளுந்து பருப்பு, கடலை பருப்பு கொஞ்சமா சேர்த்துக்கலாங்க. சிறிதளவு கறிவேப்பிலையை சேர்த்து இதை நல்லா வதக்கி விட்டுலாங்க. இது நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சிருக்க ஒரு பெரிய வெங்காயமா இதுல சேர்த்துடலாங்க. வெங்காயம் நல்லா வதங்கட்டுங்க. மல்லி சாதம் சின்னவங்கல இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிச்சது மாதிரி இருக்குங்க. இப்போ வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம அரைச்சு வச்சிருக்க மல்லித்தலையோ இதுல சேர்த்துக்கலாங்க. மல்லியோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதங்கட்டும். இது இந்த மல்லித்தலையில் இருக்கிற பச்சை வாசனை எல்லாம் போய் நமக்கு சூப்பரான மனம் வருங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க. இப்ப நம்ம ஒரு பேன்ல கொஞ்சமா எண்ணெய் ஊத்தி நிலக்கடலைய கொஞ்சமா வறுத்து எடுத்துக்கலாங்க. இப்ப பாருங்க, மல்லியோட பச்சை வாசனை எல்லாம் போயிடுச்சு. ரொம்பவே சூப்பரா நம்ம ரெடி ஆயிடுச்சு. நம்ம சாப்பாடு ஒயிட் ரைஸ் நம்ம 1 கப் இதுல சேர்த்துக்கலாங்க. சேர்த்து இந்த மாதிரி நம்ம கலரி விட்டுடலாங்க. பாருங்க, இது நல்லாவே மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்ப மல்லி சாதம் ரொம்ப சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம வறுத்து வச்சிருக்க நிலக்கடலையும் இதுல சேர்த்து ஒரு வதக்கி விட்டுலாங்க. நிலக்கடலை எல்லாமே ரைஸ் கூட ரொம்ப நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு. பாருங்க எவ்வளவு சூப்பரா இருக்குன்னு. இது கண்டிப்பா எல்லாத்துக்கும் பிடிச்சதா இருக்கும். இப்போ ஹெல்தியான மல்லி சாதம் நமக்கு ரெடி ஆயிடுச்சு. ஸோ இது நீங்களும் மறக்காம ட்ரை பண்ணி பாருங்க, உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.